ஆனால் டிஎம்கே காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இந்த மன்றத்தாண்ட டிஎம்கே மன்றத்தாண்ட கடை வச்சிருக்கோம். அந்த டிஎம்கே மன்றத்தாண்ட வந்து இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க. கடை எடுங்க. நடக்குது 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 வேலை. ஸ்மார்ட் சிட்டி ஒர்க் நடக்குது நடக்குது நடக்குது. இங்க மிகப்பெரிய பிரச்சனை, ஃபெயிலியரான திட்டம் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம். ஸ்மார்ட் சிட்டிங்கிறது வந்து 2 வருஷ காலமாக அப்படியே போய்கிட்டே இருக்கு. இந்த 2 வருஷ காலத்தில் வந்து நாங்கள் எவ்வளோ வியாபாரிங்க வந்து பாப்பா இப்படி ஓடுறான் அப்படி ஓடுறான், ஒன்று அந்த சஸ்போனை கூட மூட மாட்டேங்கிறாங்க. சஸ்போனில் போய் குழந்தை விழுந்துட்டானா என்ன பண்ணுறது? என் பையனை காணும்னு நாங்கள் முந்த நேரத்தெல்லாம் போய் தேடுறோம். இந்த பகுதியில் வந்து எம்சி ரோடு மட்டும் தான் பிரச்சனை. ஸ்மார்ட் சிட்டின்னாங்க. டிஎம்கே ஆட்சி, நான் டிஎம்கே காரன் தான். டிஎம்கே ஆட்சி ரொம்ப டல்லாக இருந்துச்சு. இதை அவர் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். எங்களோட அடிப்படை தேவைகளை மேம்படுத்தி கொடுங்க, எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுங்க, விலைவாசி கட்டுப்படுத்துங்க, பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க, வீட்டுக்கு படித்த பசங்க வேலை வாய்ப்பு கொடுங்க, படிக்கிற பசங்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க மட்டும் தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி இலவசத்துக்கோ மற்ற எதுக்குமே ஓட்டு போடல. வந்து ராயபுரம் எம்எல்ஏ விஜய் தாமு அண்ணா வந்து இதை நேரில் வந்து எங்களை பார்த்துட்டு இதுக்கு என்னவோ அதை நடவடிக்கை எடுக்கணும்னா. இங்க மிகப்பெரிய அளவுல இந்த ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரையில என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கு, குறிப்பா இந்த எம்சி ரோட பொறுத்தவரையில என்ன பிரச்சனைகள் இருக்கு, அவர்கள் என்ன அது சரி செய்யணும்னு நினைக்கிறேன். அதை விட மெயின் பிரச்சனை சார், இப்ப நீங்க வரும்போது ரோடு இருந்துச்சா, நடந்து வர முடியல. எமர்ஜென்சி பைக்ல ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஓட முடியல, பைக் எடுத்துட்டு. நடக்குது 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 வேலை. ஸ்மார்ட் சிட்டி ஒர்க் நடக்குது நடக்குது நடக்குது. எங்க கால் தான் நல்லா வலிக்குது. ஆனா நாங்க இந்த மாதிரி ராயபுரத்துல வந்து பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்கோம். இது வந்து கடந்த காலமாக எங்க அப்பாவுக்கு அடுத்தது நாங்க வந்து உட்காந்துட்டு இருக்கோம் இங்க. இப்போ எங்க அப்பா வந்து பக்கா டிஎம்கேனா, பக்கா டிஎம்கேக்கு பண்ணாத சலுகை கிடையாது. இருந்தாலும் நாங்களும் அந்த டிஎம்கேக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு நாங்க இருந்தோம். ஆனா டிஎம்கே காரங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க இந்த மன்றத்தாண்ட டிஎம்கே மன்றத்தாண்ட கடை வச்சிருக்கோம். அந்த டிஎம்கே மன்றத்தாண்ட வந்து இந்த மாதிரி அராஜகம் பண்றாங்க. கடை எடுங்க, உங்களை யார் டிஎம்கே மன்றத்தாண்ட கடை போட சொன்னது அப்படின்ட்டு. ஆனா எங்க அப்பாவால தான் எம்சி ரோட்லன்றது ஒரு கடன் ஒன்று வந்ததுன்னா, அவர் வந்து கட்சியில வந்து ராயபுரம் பகுதி பிரதிநிதியா இருக்காரு, பழனி எங்க அப்பா பேரு. அவரால் தான் இந்த ரோடு கடையே வந்தது. இப்போ என்ன பண்றாங்கன்னா, அவர் உட்கார்ந்த இடத்துல எங்களால உட்கார முடியல. அந்த இடத்துக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு முந்தானத்துல வந்து வீடியோ எடுத்து எங்களை யாரு எவரும் தெரியல, ஆனா டிஎம்கே ஆளுங்க தான் வந்து கடை எடு, நீ ஏன் இங்க கடை போடுற அப்படின்னு கேக்குறாங்கன்னா, இதை வந்து என்ன பண்ணும், விஜய் அண்ணாக்கு இது போகணும்னா கண்டிப்பா எங்களை ஆதரிக்கணும். விஜய் அண்ணா இதை வந்து ராயபுரம் எம்எல்ஏ விஜய் தாமு அண்ணா வந்து இதை நேரில் வந்து எங்களை பார்த்துட்டு இதுக்கு என்னவோ அதை நடவடிக்கை எடுக்கணும்னா. இப்போ நீங்க இந்த ராயபுரம் பகுதியில இருக்கு, என்னெல்லாம் மேஜரான பிரச்சனைகள் இருக்கு, என்னெல்லாம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்? இங்க மிகப்பெரிய பிரச்சனை, ஃபெயிலியரான திட்டம் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம். அதை கொண்டு வரும்போது மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, வியாபாரிகளும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த திட்டம் இங்கே செயல்பட்டு வராது சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதை கேட்க வந்து முந்தைய திமுக அரசாங்கம் பணியில் காது கொடுத்து கேட்கல, மக்களோட பேச்சை காது கொடுத்து கேட்கல. ஆனால் அது என்ன, அந்த திட்டம் இப்போ ஃபெயிலியர் தான் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 18 மாதம் திட்ட கால அளவீடு கொடுத்தாங்க திட்டம் முடிக்கிறதுக்கு. அந்த காலவெளி கொடுத்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் திட்டம் 60% மேல தாண்டி முடிக்கல. எத்தனை ஆண்டு காலமா அந்த வேலை நடக்குது? அது நன்னுங்குது சார். நான் இதுவரை முடியல. அது குறித்து நீங்க கேள்விகள் கேட்டீங்களா போயிட்டு? அது சார் எத்தனையோ சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துருக்குறோம், என்னென்னமோ எம்எல்ஏ கிட்டயும் சொல்லியிருக்காங்க, அவரும் கூப்பிட்டு பேசினாரு, ஒன்னும் அப்படியே போகுது. இது அதுக்கான ஒரு மாற்றமா இவங்க வந்து அதை சரி செய்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்குதான் வந்து தளபதி சொல்லியிருக்காரு, இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் டைம் கொடுங்கன்றது. அவருக்கு மட்டும் இல்லை, அவரோட அடிப்படை உறுப்பினர்கிட்ட கூட நீங்க இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்காதீங்க, டைம் கொடுங்க. என் மேல திணிக்க வேண்டியதை தான் என் அடிப்படை உறுப்பினர் மேல திணிப்பீங்க. உங்க தலைவர் என்ன பண்ணிட்டாரு, உங்க தலைவர் ஒரு சினிமா நடிகர், அப்படி எதை வேணா திணிக்கலாம். அதாக்கா அவங்க திணறுவாங்க. அதுக்குதான் ஒரு நான் சொல்றேன், 6 மாசம் டைமை கொடு, எல்லாத்தையும் கரெக்ட் பண்றேன்ற. இங்க மிகப்பெரிய பிரச்சனை, ஃபெயிலியரான திட்டம் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம். அதை கொண்டு வரும்போது மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, வியாபாரிகளும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த திட்டம் இங்கே செயல்பட்டு வராது சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதை கேட்க வந்து முந்தைய திமுக அரசாங்கம் பணியில் காது கொடுத்து கேட்கல, மக்களோட பேச்சை காது கொடுத்து கேட்கல. ஆனால் அது என்ன, அந்த திட்டம் இப்போ ஃபெயிலியர் தான் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 18 மாதம் திட்ட கால அளவீடு கொடுத்தாங்க திட்டம் முடிக்கிறதுக்கு. அந்த காலவெளி கொடுத்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் திட்டம் 60% மேல தாண்டி முடிக்கல. இன்னும் 40% திட்டம் வந்து பெண்டிங்ல நிக்குது. இன்னமும் சொல்றேன்,
20 பேர் செய்கிற இடத்துல வந்து 4 பேர் 5 பேர் தான் வேலை செய்கிறாங்க. அதனால திட்டம் இன்னும் முழுசாக முடியல. இதில் வியாபாரிகள் அதிக அளவு பாதிக்கப்பட்டாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க, குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போகிற வாகனங்கள், பிரசவ வாகனங்கள், இவங்க போகிறது, இந்த ஸ்டான்லி மருத்துவம் போகிற நோயாளிகள், அவசர சிகிச்சைக்கு போகிறவங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஃபெயிலியரான திட்டம் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் இது மிகப்பெரிய ஃபெயிலியர். இதெல்லாம் கொஞ்சம் தமிழக வெற்றிக்கழக அரசாங்கம் வந்து முன்னெடுத்து கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்கள் வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ ராயபுரம் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், அதுதான் நம்ம கோரிக்கை வச்சுக்கிறோம். இப்போ எஃப்சி ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து இன்னும் வேலை செய்யாமல் இருக்குது, அதை கண்டுக்கிறாமல் இருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டிங்கிறது வந்து 2 வருஷ காலமாக அப்படியே போய்கிட்டே இருக்குது. இந்த 2 வருஷ காலத்தில் வந்து நாங்கள் எவ்வளோ வியாபாரிகள் வந்து 2-3 சீசனு, தீபாவளி, பொங்கல் 2 சீசனை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப பாதிப்பு. இதனால் வந்து ரொம்ப பாதிப்பு வியாபாரம். இன்னமும் ரோடு வேலை முடிஞ்ச மாதிரி தெரில. பாதாள சாக்கடை திட்டம் அது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கிற ரோடு வேலை முடிஞ்ச மாதிரி தெரில. அதை பற்றி என்னென்னு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா எங்களால் முடியல, ரொம்ப அராஜகம் ஓவர் ஆயிடுச்சுண்ணா. இப்போ என்னத்துக்கு எப்படி பண்றாங்களே எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்கள் குழந்தைய வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கேன், 2 வயசு பாப்பா வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கேன் ரோட்ல. பாப்பா இப்படி ஓடுறான் அப்படி ஓடுறான், ஒன்று அந்த சஸ்போனை கூட மூட மாட்டேங்கிறாங்க. சஸ்போனில் போய் குழந்தை விழுந்துட்டானா என்ன பண்றது? என் பையனை காணும்னு நாங்கள் முன்னேரத்தெல்லாம் போய் தேடுறோம். இந்த சந்தையில் போய் வீராஸ் அந்த சாந்தி சந்தையில் போய் என் பையன் போயிட்டான். நாங்கள் இதில் விழுந்துட்டான்னு சொல்லிட்டு பார்த்தா அதையுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கண்ணா. இதை ராயபுரம் விஜய் தாமண்ணா தான் வந்து எங்களுக்கு இது என்னவோ வந்து ஆதரிக்கணும்ண்ணா. இதுக்கு என்னவோ அது அராஜகம் ஓவராகுது. எங்களை இங்கே கடை போட வேணான்றாங்கண்ணா மன்றத்தாண்ட. அதுக்கு என்னவோ நீங்கள் தான் வழி பண்ணணும். இப்போ விஜய் அவர்கள் புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு இப்போ நீங்க எதனா ஒரு கோரிக்கை வைக்கணும்னா என்னன்னா சொல்லு. அவருக்கு கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவரே எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. உங்க பகுதியில என்ன பிரச்சனை இருக்கு? எங்க பகுதியில் இந்த எம்சி ரோடு மட்டும் தான் பிரச்சனை. ஸ்மார்ட் சிட்டின்னாங்க, டிஎம்கே ஆட்சியில் டிஎம்கே காரன் தான். டிஎம்கே ஆட்சி ரொம்ப டல்லா இருந்துச்சு, இதை அவர் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளவு நாள் ஆச்சு? இதை ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்ன வரைக்கும் முடிக்கல. இதனால இங்க என்னென்ன பிரச்சனைகள் வருது? இன்னும் வண்டி போகிற பிரச்சனை, நடக்க பொதுமக்கள் பிரச்சனை, வியாபாரிகள் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இங்கே இருக்கு. இது மெயினாக சரி பண்ணி ஆகணும் கண்டிப்பா. இப்போ இங்க சாலை ஓரத்துல இப்போ நம்ம இந்த நடைபாதை இங்க கடையெல்லாம் இருக்குது. ஆமா. இப்போ இங்க சிறுநீர் கழிக்கணும்னா இங்க இருந்து ரொம்ப தூரம் போக வேண்டியதா ஒரு குற்றச்சாட்டு, ஒரு இது. அதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி விடட்டும். என்ன நீங்க என்ன கோரிக்கையா வைக்கிறீங்க அதை சொல்லுங்க. நான் என்னப்பா கோரிக்கை வைக்க போறோம்? பக்கத்துல தான் வர மக்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இவரு வந்தாரு, இதெல்லாம் பண்ணாரு அப்படின்ற ஒரு ஆர்வம், ஒரு சந்தோஷங்கள், அவ்வளவுதான். இப்போ யாரையும் நாடி போட தேவையில்ல. வர ஜனங்களுக்கு பாத்ரூம் எங்கன்னு கேட்டா வருதுமா, நல்லா கிளீனா இருக்குது, போங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ கண்டிப்பா பண்ணுவாரு, கண்டிப்பா பண்ணுவாருப்பா. பண்ணாதெல்லாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பா பண்ணுவாரு. இந்த இடம் வந்து எம்சி ரோடுப்பா. இது வந்து துணி வர்த்தக பண்ற இடம். இந்த இடத்துல நிறைய பொதுமக்கள் வராங்க, லேடிஸ் இன்க்ளூடிங் நிறைய வராங்க. இவங்களுக்குலாம் வந்து இந்த இடத்துல பாத்ரூம்ன்றது ஒண்ணு கட்டலப்பா. இது வரைக்கும் யாராவது வந்து பாத்ரூம் எங்கன்னு கேட்டா அவதிப்படுறாங்க மக்களுங்க, ரொம்ப அவசப்படுறாங்க. எங்கன்னா பாத்ரூம் இருக்குதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அதனால வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு பாத்ரூம் ஒண்ணு கட்டி தரணும்ப்பா. இல்ல அது கண்டிப்பா அது நானே தாமண்ணன் கிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா. அண்ணன் வந்தாரு, இங்க வந்தாரு, நாங்க சால்வை பொத்தணும். சால்வை பொத்திட்டு அவர்கிட்ட சொன்னோம், நாங்க இந்த மாதிரி நான் ஒரு கோரிக்கை ஒண்ணு இருக்கு உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா வந்து இந்த இடத்துல ரொம்ப மோசமா இருக்கு, யாரையும் எங்கேயும் நம்ப முடியல. சந்துக்கு போனாலே அங்கங்க கஞ்சா அடிக்கிறவனுங்களா இருக்கிறானுங்க, எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அண்ணன்கிட்டே நாங்க சொல்லணும் தான் வச்சிருக்கோம், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனா இதெல்லாம் மாத்திருவோமான்னு சொல்லியிருக்காரு. மாத்திருவாங்க. இன்னும் நிறைய வேலை பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. அவர் வேலையே பார்க்க கூடாத அளவுக்கு ரொம்ப ப்ரெஷ் பண்றாங்க. இதெல்லாம் தேவையா? இது சார் வந்துக்கிறாரு, அதெல்லாம் ஸ்டெப் எடுக்கலாம்ல, சொல்லுங்க. நாங்க வந்து யாருக்கு ஏடிஎம்காக்கோ போடல, திமுகக்கோ போடல, விசிலுக்கு போட்டுக்கிறோம். சரி, இவர் வந்து புதுசா வந்து என்ன நல்லது செஞ்சா நல்லது அப்படின்னு நினைச்சு செய்யறோம். அது இது பண்ணுங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் கொஞ்சம் தமிழக வெற்றிக்கழக அரசாங்கம் வந்து முன்னெடுத்து கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்கள் வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க காசு பணத்தை தாண்டி அடிப்படை வசதிகள் தேவை தான் அதிகமாக கேட்குறாங்க. நீங்கள் 5000 கொடுங்க, 10000 கொடுங்க, அதை பற்றி மக்கள் அதுக்கு ஓட்டி போடல. எங்களோட அடிப்படை தேவைகளை மேம்படுத்தி கொடுங்க, எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுங்க, விலைவாசியை கட்டுப்படுத்துங்க, பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க, வீட்டுக்கு படித்த பசங்க வேலை வாய்ப்பு கொடுங்க, படிக்கிற பசங்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க மட்டும் தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி இலவசத்துக்கோ மற்ற எதுக்குமே ஓட்டு போடல. இந்த அடிப்படை விஷயங்கள் மட்டுமே எதிர்பார்த்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அண்ணன் அதில் கவனம் செலுத்தினாலே போதும். அண்ணன் இப்போ இல்லை, இன்னும் பல ஆண்டுகள் வந்து வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்கலாம்.
எம்சி ரோடு ஆ, எம்சி சொன்னது ரோட்ல தான் நாங்க உட்காந்து இங்க துணி வியாபாரம் பண்றோம். இது வித்தாதான் எங்களுக்கு சாப்பாடு. அதனால தாமண்ண கெளிச்சிருக்கிறாரு. அவர் தான் பார்த்து இந்த இடத்துல எங்கன்னா மாற்று இடம் எங்களுக்கு கொடுக்கணும், எங்களை உட்கார வைக்கிறது அவரு தான். வேற எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இது விஜய் என்ன பார்த்து எங்களுக்கு வழி பண்ணணும்.